வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சனில் அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அவரக்காய் வந்து ரொம்ப முத்துன அவரக்காயும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சும் இல்லாமல் மீடியம் இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து அவரக்காய் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவரக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தளவில் வந்து கொஞ்சமாக இப்படி உடைச்சோன்னா அந்த நார் மாதிரி வரும். அந்த மாதிரி நார் மாதிரி எடுத்து அவரக்காவை நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு எப்பவுமே காய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்புறம் பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு 6 பல் சின்ன பல்லாக எடுத்திருக்கேன். நான் பூண்டு 6 பல் சேர்த்துட்டு வெங்காயம் 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டும் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நாட்டு தக்காளி வந்து 1/2 கப்பு சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு காய் நிறைய ஒரு சில சாம்பாருக்கு காய் நிறையா இருந்தால் பிடிக்கும், இல்லைன்னா கம்மியாக இருந்தால் பிடிக்கும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 கப் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு காய்க்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறையா உப்பு போடக்கூடாது. காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி தண்ணியில் வேக வைக்கலாம். அவரைக்காய் வந்து நம்ம எப்போவுமே சாம்பார் வந்து புளி ஊற்றி தானே காய் வேக வைப்போம். ஆனால் அவரைக்காய் சாம்பாருக்கு கடைசியாக புளி ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கடைசியாக தான் புளி ஊற்ற போகிறேன். இப்போ இந்த தண்ணியிலே காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமேட்டு சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சாம்பாரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டு சாம்பாரோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு வேக வச்ச துவரம்பருப்பு, நான் வந்து துவரம்பருப்பில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டு பருப்பு அந்த உப்புலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து புளி சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது சாம்பாரில். அதனால் புளி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிண்டி விட்டுறலாம். இதுக்கு வந்து தாளிப்பு கடைசியாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம் அடுப்புலேருந்து. வச்சுட்டு தாளிப்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கணும். நல்லா வெடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வரமிளகா இந்த மாதிரி நல்லா படன்னு வெடிக்கணும். வெடிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா 2 மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம், கட் பண்ணது சின்னதாக. அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்து நம்ம இறக்கி வச்ச குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் சாம்பார் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா